ஓகே கைஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் கண்டிப்பாக நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க, என்னடா அவன் இன்னும் இந்த மாதிரி வீடியோ எதுவும் போடலையே, ரிப்ளை வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆக்சுவலாக லியோ படத்துக்கு கூட இந்த மாதிரி எந்த வீடியோ போடல. ஏன்னா நம்ம ஒரு வீடியோ போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன சொல்ல வராங்கன்னா, இவன் பயாஸ்டு, ஏன் மற்ற படத்துக்கெலாம் ப்ளூ சட்டை அவர்கள் வீடியோ போட்டால் வீடியோ போட மாட்டானா இவன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் தளபதி படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா சில விஷயங்கள் எனக்கு பர்சனலாக ஹர்ட் ஆகுது அப்படின்னும் போது என்னோட கருத்துக்கள் ஷேர் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஸோ மாறன் அண்ணா, ஸோ அவர் மரியாதை கொடுத்தே நான் பேசுகிறேன். ப்ளூ சட்டைன்றது அவர் போடுற சட்டை, அதனால் அவருக்கு அந்த பேர் கொடுத்துருக்காங்க. சரி, நான் ப்ளூ சட்டை, ப்ளூ ஷர்ட் அண்ணா அப்படின்னு கூப்பிடலாம் இருக்கேன். ஸோ நம்ம ப்ளூ ஷர்ட் ப்ரோ கோட்டோட ரிவ்யூ போட்டிருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி அவர் அது எவ்வளோ செய்ய முடியுமோ செஞ்சு விட்டார் ரிவ்யூவில். அவரோட ரிவ்யூஸு ரெண்டு வகையான ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. வச்சு செய்கிறாரா இல்லை செய்கிறாரா அப்படின்ற கேட்டகரி ஆடியன்ஸ் தான். மோர் தென் அவரோட ரிவ்யூ யாரும் அங்கே பார்க்க வரமாட்டாங்க. அதை எப்படி நம்ம மீம் மெட்டீரியலாக மாற்றுறது, யார் யாரை கலாய்க்கிறாரு, எவரோ வச்சு செய்கிறாரு இப்படின்றதுக்காக தான் பண்ணுறாங்க. ஆல்ரெடி நம்ம ப்ளூ ஷர்ட் ப்ரோ டைரக்ட் பண்ண ஒரு படம் வந்தது. அது படம் பேர் கூட எனக்கு தெரியல. இப்போ வரைக்குமே அந்த படம் நான் பார்த்ததும் கிடையாது. ரிவ்யூ பண்ணணும் ஒரு மைண்ட் செட்டே வரல. என்ன ரீசன் அப்படின்னா, ஏகப்பட்ட படங்களுக்கு சார் ரிவ்யூஸ் பண்ணியிருக்காரு. படத்தை மட்டும் ரிவ்யூ பண்ணால் ஓகே, பட் ஆனால் படத்தில் இருக்கிற கேரக்டர்ஸை பாடி ஷேம் பண்ணுறது, கலாய்க்கிறது, எவ்வளோ கீழ்மட்டமாக பேச முடியுமோ பேசுகிறப்பல. இது எல்லாத்துக்கும் ஒரே ரீசன் அப்படி என்னன்னா, ஆடியன்ஸ். எஸ், ஆடியன்ஸ் ஆகிய நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு விஷயத்தால தான் பார்த்தீங்கன்னா இன்னும் பேசுகிறாங்க. சரி ப்ரோ, கோட் படம் ரிவ்யூ அவர் என்ன சொல்லிட்டாரு, யாரையும் அதில் பாடி ஷேம் பெருசாக பண்ணலையே, அப்போ எதுக்கு நீ என்ன ஹேருக்கு நீ வீடியோ போடுற அப்படின்னு கேட்பீங்க. எஸ், நான் வரேன். அவரோட கோட்டோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா அவரோட தனிப்பட்ட கருத்து. படம் நல்லா இருக்குது, நல்லா இல்லை அப்படின்றது ஒரு ஃபன்னியான வேலை அவர் சொல்கிறாரு வச்சுங்களேன். இதில் வன்மை எதுவும் கிடையாது. அண்ட் அவருக்கே தெரியும் ரைட் நவ் ஹூ இஸ் லைக் த பாக்ஸ் ஆஃபீஸ் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனுக்கு தெரியும், தெரியாமலாம் கிடையாது. கரெக்டுங்களா? அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் ரிப்போர்ட் எனக்கு இங்கே தான் பார்த்தீங்கன்னா பயங்கர இரிட்டேட் ஆச்சு. உச்சகட்டத்துக்கு இரிட்டேட் ஆனேன். டே 1 பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நானோ இல்லை யாரோ ஒரு சோஷியல் மீடியா ட்ராக்கர்ஸோ ஃபிலிம் கிரிட்டிக்ஸோ பார்த்தீங்கன்னா போடலாம். ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படின்னு போட்டதே பார்த்தீங்கன்னா AGS, எஸ், அர்ச்சனா கல்பாதி அவங்க, ஹூ இஸ் த ப்ரொடியூசர் ஆஃப் தட் மூவி, அஃபிஷியலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. டேய், இது எங்கள் படம், இவ்வளோ கலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக சொல்லியிருக்காங்க. பட் நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் சில ட்வீட்ஸ் போட்டிருந்தாரு, வடை சுடுறாங்க. ஸோ இப்போ எப்படின்னா, ஜெயிலருக்கு இப்படி தான் சன் பிக்சர்ஸ் சொன்னாங்க 500 கோடின்னு சொல்லிட்டு ஒரு வடை, இவங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு வடை சொல்கிறாங்க, பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றது வெளியே அஃபிஷியலாக ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சொல்கிறதே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயம். அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க. ரெண்டாவது, தளபதி அவர்களோட மார்க்கெட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ லியோ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் 140 கோடி கிட்ட டே 1ல கலெக்ட் பண்ணிச்சு. இது பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அந்த மனுஷனே ஒத்துக்கிட்டு இன்றைக்கி ஏதோ ட்வீட்லாம் போட்டிருக்காப்புல. பட் ஆனால் லியோ ரிலீஸ் ஆன டைமில் அந்த ஒரு ரெக்கார்ட்ஸு, அந்த ஒரு கலெக்ஷன் பற்றி சொல்லும்போது இப்படியே தான் புலம்புனாப்புல வடை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அதே தான் கோட் படத்துக்கும் சொல்லியிருக்காரு. ரிவ்யூ விட்டுருங்க, ரிவ்யூ நம்ம சைடில் வச்சிடலாம். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட விஷயங்கள்லாம் அதில் பேசியிருப்பார். நம்ம முக்கியமாக இந்த போஸ்ட்டுக்கு வரலாம். ப்ளூ ஷர்ட் ப்ரோ, நான் சிம்பிளாக ஒரு விஷயம் தான் கேட்குறேன். உங்களை நான் எதுவுமே நான் தப்பாக சொல்லலை. இது உங்களுக்கு ரிப்ளை வீடியோ கூட எடுத்துக்காதீங்க. என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. நானும் நிறைய படங்கள் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். யாரையுமே ஹர்ட் பண்ணாமல் தான் நான் ரிவ்யூன்றதே பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ப்ரொடக்ஷன் டீம் அஃபிஷியலாக ஒரு படத்தோட ப்ரொடியூசர், தே ஆர் போஸ்டிங் ஏ அஃபிஷியல் ட்வீட். டே 1ல எங்கள் படம் கிட்டத்தட்ட 126.32 crores கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக சொல்கிறாங்க. ஏன் அது உங்களால் ஜீர்ணிக்க முடியல? ஸோ அப்படி உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு கோபம் இருக்குது, அவங்க சொல்கிறதெல்லாம் ஃபேக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, நானே வரேன். உங்கள் வீடு எங்கன்னு சொல்லுங்கள், நானே என் கார் எடுத்துகிட்டு வரேன். சென்னையில் இருக்கிற தியேட்டர்ஸ்க்கு எல்லாமே போயிட்டு அந்த டே 1 அவங்க தேட்டரில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் நம்மளே அஃபிஷியலாக எழுதிட்டு வரலாம். நான் கார் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் டீசல் கூட போடாதீங்க, நானே போட்டுக்கிறேன் டீசல். உங்களை எங்கெங்கே நான் கூட்டு போக சொன்னீங்கன்னா நான் கூட்டு போகிறேன். நம்ம ஒரு ரிப்போர்ட் எடுக்கலாமே. ஸோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா
அது அஃபிஷியல், அவங்க சைட்லேருந்து அது கொடுக்குறாங்க. இதுக்கு என்னன்னா நடுவில் இவரு கூட சேர்ந்து முட்டு கொடுக்க சில பாய்ஸ் வராங்க. அவனுங்களோட கதை என்னன்னா, ஷாருக் கானுக்கே அவ்வளோ வரல, சல்மான் கானுக்கே அவர் வரல, தளபதிக்கு வரல. ஷாருக் கான் சல்மான் கான் விட தளபதி ஃபேன்ஸுக்கு தளபதி தான் முக்கியம். புரியுதுங்களா உங்களுக்கு? தமிழ் சினிமா டோட்டலாக தொங்கி போனப்போ காப்பாத்தன்னா அந்த மனுஷன் தான். என் படம் ஓடிடியில் வரக்கூடாது, நீ 200 கோடி கொடுத்தாலும் என் படம் ஓடிடியில் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் படம் கோவிட் டைமில் ரிலீஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்றத அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட கேட்டால் தான் தெரியும். சரி, ஓகே, இப்போ எப்படியும் தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எப்படியும் இன்டர்வியூஸ்லாம் எடுப்பாங்க. அவங்க சொல்லிடுவாங்க வெதர் கோட் ப்ராஃபிட் வந்திருக்கா, அவங்களுக்கு லாஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. வில் வெயிட் டில் தென். இப்போ அவங்களே ப்ராஃபிட்னு சொன்னதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூ ஷர்ட் ப்ரோ வேற ஏதாவது பண்ணுவார். இது எப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே பாவம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் தாண்டி, இரிட்டேட் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் தாண்டி, இது இப்படி தான்ப்பா பேஸ்ட்டு போகும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மைண்ட் செட்டே ஆகுது. ஒரு படம் ரிவ்யூ பண்ணுறது, சார் பார்த்தீங்கன்னா விவேகத்துக்கு ரிவ்யூ பண்ணியிருக்காரு, நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, பாடி ஷேம்லாம் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் மக்கள் போய் ரசித்து பார்க்குற ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, காமெடியான வேலை கலாய்க்கிறாரு, செஞ்சு விட்டா போலப்பா படத்தை அப்படின்றாங்க. ஒரு ரிவ்யூன்றது ஸ்பாய்லர்ஸ் இல்லாமல், யாரையும் ஹர்ட் பண்ணாமல், ஒரு ஆடியன்ஸோட மைண்ட் செட்டில் எப்படி இருக்கோ அதை அப்படியே சொல்கிறது தான் ஒரு ரிவ்யூ. ஸ்பாய்லர்ஸ் நீ மொத்த கதையும் ரிவ்யூவில் சொல்லிட்ட அப்படின்னா அப்போ தேட்டருக்கு எதுக்கு போகணும் மக்கள்? தெர் இஸ் நோ பாயிண்ட், ரைட்? ஒரு விஷயத்தை நீ ரிவ்யூ பண்ணுற, அது ஒரு என்ன சொல்கிறதுனா, இப்போ இந்த ஃபோனை நான் ரிவ்யூ பண்ணுறேன்னா ஐ நீட் டு எக்ஸ்பிளைன் த ஃபீச்சர்ஸ். இதில் என்னென்ன இருக்குன்னு நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். பட் ஆனால் ஒரு படம் அப்படின்றது ஆடியன்ஸ் தேட்டரில் எதுக்கு போய் பார்க்குறாங்க? அந்த ஒரு இன்ட்ரோ, கிளைமேக்ஸு, ட்விஸ்ட்டு, அது இதுன்னு சொல்லிட்டு மசாலா இதெல்லாம் பார்க்க தான் போகிறாங்க. எல்லாத்தையும் A to Z சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க அப்பாவை கொண்டுருவாங்க, நல்லா தான் எடுத்துன்னு போனாங்க திரைக்கதை, இப்படிலாம் பேசினா ஒரு படத்தோட சுவாரஸ்யமே போயிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. ரெண்டாவது, படத்தில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டை எந்த அளவுக்கு பாடி ஷேம் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு கலாய்க்க முடியுமோ கலாய்க்கிறீங்க. அது பர்சனலாக நிறைய ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஹர்ட் ஆகும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஹர்ட் ஆகும், அது இல்லாமலாம் கிடையாது. இது எல்லாமே நம்ம மைண்டில் பார்த்தீங்கன்னா ஓடிக்கொண்டே தான் இருக்குது. சரி, ஓகே, நம்ம ஆல்ரெடி லாஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு ப்ளூ சட்டை மாறன் ப்ரோக்கு நான் போட்ட வீடியோ பிகில் படத்துக்கு போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் நான் ஏன் இப்போ கோட்டுக்கு போடுறேன்னா, ரிவ்யூக்காகலாம் பெருசாக கிடையாது. பட் அந்த 100 கோடிக்கு மேலே கலெக்ஷன் வந்திருக்குன்றது அஃபிஷியலாக சொன்னது கூட ஏன் ப்ரோ ஏற்றுக்க முடியல உங்களால்? எனக்கு அதான் புரியல சார். நீங்கள் ஒரு சர்க்காஸ்டிக்கான ஒரு ரிவ்யூவர் தான், வேற லெவல் ரிவ்யூவர் தான், வச்சு செய்வீங்க எல்லாருமே உங்களை புகழுவாங்க, காரி துப்புவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஓகே, அஃபிஷியலாக ஒரு விஷயம் சொல்லும்போது வை கான்ட் யூ டூ தட்? சரி, நீங்கள் ஒரு படம் எடுத்தீங்களா டைரக்ட் பண்ணி, அந்த படம் பேர் யாராவது சொல்லுங்களேன், எனக்கு சத்தியமாக மைண்டில் வரல, உண்மையாக மைண்டில் வரல. ஆன்டி இண்டியன் அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்களே தேட்டருக்கு போய் ரிவ்யூஸ்லாம் கூட எடுத்தீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே போடுறீங்கன்னு வச்சுங்க. இப்போ அது இன்னொருத்தர் சொல்கிறான், நம்மளால வடை சுடுறாப்பல அந்த படம் ஓடவே இல்லைன்னு சொல்லிட்டு, உங்களால் ஏற்றுக்க முடியுமா? நீங்கள் தான் அஃபிஷியலாக சொல்கிறீங்க இவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு இந்த படம் ஆன்டி இண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை மற்றவங்களாம் கிரிட்டிசைஸ் பண்ணால் உங்களால் ஏற்றுக்க முடியுமா? ஸோ வை யூ ஆர் டூயிங் திஸ் ஷிட் டு அதர் மூவிஸ்? ஒரு ப்ரொடியூசர் அஃபிஷியலாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அது ஏன் உங்களால் ஏற்றுக்க முடியல? அப்போ என்ன, அதான் நான் சொல்கிறேன்ல, என் கூட வாங்க, நான் காரில் கூப்பிட்டு போகிறேன். நான் ஏஜிஎஸ் கிட்ட கூட பேசிட்டு ஒரு பெர்மிஷன் கொடுங்க, எல்லா தேட்டர்ஸில் போயிட்டு நாங்கள் ஒரு சர்வே எடுத்துகிட்டு எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் மக்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நம்ம போகலாம். படம் ரிவ்யூ பண்ணுறது பண்ணாது உங்களோட தனிப்பட்ட கருத்து ப்ரோ. பட் ஆனால் அஃபிஷியலாக ப்ரொடியூசர்ஸ் ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட், அவ்வளோதான். ரெஸ்பெக்ட்னா அவங்களுக்கு மரியாதை கொடுங்க நான் சொல்லலை, அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். இப்போ ஜெயிலர் கூட சன் பிக்சர்ஸ் இவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ராஃபிட்டே இல்லாமல் எல்லாருக்கும் கார்லாம் கொடுக்க மாட்டாங்க கிஃப்டாக. அதே மாதிரி ஒர்க் பண்ணவங்களுக்குலாம் கோல்டுலாம் தர மாட்டாங்க, அவங்களுக்கு அவசியமும் கிடையாது. ப்ராஃபிட்டபுளான ஒரு படமாக இருந்திருக்கு, அவ்வளோதான். நம்ம போயிட்டு அஃபிஷியலாக போட்டால் கூட வடை சொல்கிறாங்க, அது எப்படிரா பொய், சக்ஸஸ் பார்ட்டி, அந்த பார்ட்டி, இந்த பார்ட்டி அப்படின்னா நீங்கள் ஒரு ரிவ்யூவர், அவ்வளோதான் ப்ரோ. நீங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கீங்க, கரெக்டு தான். பட் அது எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, அது ஓடிச்சா இல்லையான்னு உங்களால் சொல்ல முடியல. உங்களுக்கு அது நல்ல படம் தானே, மக்கள் பார்த்துட்டு அதுக்கு நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, அதுக்கு ரீசனே நீங்கள் தான். அது உண்மையாகவே நல்ல படமாக இருந்தால் சத்தியமாக நான் பார்த்து நான் ரிவ்யூ பண்ணியிருப்பேன். நான் ஏன் பண்ணாத ரீசன் அப்படின்னா, நீங்கள் மற்றவங்களெல்லாம் குறை சொல்லும்போது எனக்கு பார்க்க தோணலை அந்த இடத்துல. எதுக்கு இதெல்லாம் பார்த்து நம்ம ரிவ்யூ பண்ணணுமா அப்படின்ற மாதிரி தான் நான் எடுத்துக்கிட்டேன் அதை. ஏன்னா நான் ஆக்சுவலாக எல்லா படங்களுக்கும் ரிவ்யூ பண்ண மாட்டேன். எனக்கு டைம் இருக்கும்போது படம் பார்ப்பேன், ரிவ்யூ பண்ணுவேன். பெரிய பெரிய படங்கள் வந்தும்போது நான் ரிவ்யூ பண்ணுவேன். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் முக்கியமான படங்கள் சிலதெல்லாம் நீங்கள் பண்ணவே மாட்டீங்க. அது சில பேர் மேலே காண்டா இல்லை அந்த ஹீரோ மேலே காண்டான்னு தெரியல. தட்ஸ் ராங், அவ்வளோதான். நான் அது ப்ளூ சட்டை ப்ரோக்கு மட்டும் சொல்லலை, நிறைய பேர் இது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அஃபிஷியலாக ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா தட்ஸ் ட்ரூ, அவ்வளோதான். வி கேனாட் சே தட் அவங்க ஃபேக் பண்ணுறாங்கன்னு சொல்லி எந்த அவசியம் கிடையாது. ஏஜிஎஸ் அப்படின்னு ஒரு பெரிய நிறுவனம் எவ்வளோ படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கோட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, டிராகன் ஒரு படம் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ விஷயம் பண்ணும்போது வை தே ஷுட் ஃபேக்
எதுக்கு அவங்க ஃபேக் பண்ணணும்? அதனால என்ன அவங்களுக்கு லாபம்? நத்திங், ரைட்? அது கொஞ்சம் ஒரு சென்ஸோட நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது உங்களுக்கே புரியும். ஹோப்ஃபுல்லி இது ரிப்ளை வீடியோன்னு எடுத்துக்காதீங்க. ஐ ஜஸ்ட் செட் வாட் ஐ ஃபெல்ட் இன் மை மைண்ட். வாட் எவர் த ப்ரொடக்ஷன் ஆஃப் சேஸ், அவங்க ஒரு அஃபிஷியல் ட்வீட் போடுறாங்கன்னா தட்ஸ் அஃபிஷியல், அவ்வளோதான். ஒரு கோட் ட்ரெய்லர் வருது, அஃபிஷியலாக அவங்க லிங்க் கொடுக்குறாங்க. ஒரு பாட்டு வருதுன்னா அஃபிஷியலாக லிங்க் ஷேர் பண்ணுறாங்க. பார்க்குறோம்ல, ஒரு அஃபிஷியல் ரிப்போர்ட் கொடுக்கும்போது எதுக்கு உங்களால் இதை ஏற்றுக்க முடியல? அவங்க வடை சுடுறாங்க, அவங்க இதை சுடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க? அப்போ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சொல்கிறதே நம்பலன்னா அப்போ யார் சொல்லணும் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு? அது நீங்கள் தான் சொல்லணும் மிஸ்டர் ப்ளூ சட்டை அவர்களே. இது எனக்கு தெரியல. எனக்கு இது உண்மையாகவே எனக்கு இந்த லாஜிக் இடிக்குது. அவங்களா அஃபிஷியல் ஒரு விஷயம் ரிலீஸ் பண்ணால் பார்க்குறோம். அஃபிஷியல் ஒரு படம் கலெக்ஷன் பற்றி பேசுனா வை பட்டக் சரியுது? தட்ஸ் மை கொஸ்டின். சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறாங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, இந்த மாதிரி பேசுகிறாங்கல்ல அவங்களுக்குலாம் இது புரியட்டும். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லது இன்று தான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்கு நான் தெரிஞ்சாரு. என்னை விட்டு போரடி கொஞ்சம் இல்லடி காதல் என்று அது போய்தானோ? கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.